Students, I am continuing my 15th presentation. Today's topic is cryptography. First we see the definition. The art and science of concealing the message to introduce secrecy in information security is recognized as cryptography. ஸோ இங்கே டெஃபினிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சீலிங் த மெசேஜஸ்னால் என்னென்னா நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை பாதுகாத்து அனுப்புறது தான் என்னென்னா கன்சீலிங் த மெசேஜஸ் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்கு கன்சீல் பண்ணி அதை பாதுகாத்து எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு இன்ட்ரடியூஸ் எ சீக்ரஸி அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் மத்தியில் மட்டும்தான் அந்த மெசேஜ் தெரியணும். அதாவது சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் அந்த மெசேஜ் தெரியணும், மற்றவங்க யாருக்கும் அது தெரியக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கன்சீல் பண்ணி அனுப்புகிறாங்க. இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னா இன்கேஸ் யாராலையும் நடுவில் ஹார்ன்ஹுக்கர்ஸ் யாராலையும் அதை என்ன பண்ண முடியாதுன்னா மாடிஃபையோ இல்லை செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த கிரிப்டோகிராஃபி டெக்னிக் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு cryptography is the science of using mathematics to encrypt and decrypt data அப்படின்னு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோகிராஃபின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு which is used to encrypt data at sender side and decrypt data at receiver side. ஸோ encrypt data அப்படின்னா என்னென்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை சீக்ரெட் மெசேஜாக மாற்றி அதே நேரத்தில் ரிசீவர் எண்டில் அந்த சீக்ரெட்டாக வரக்கூடிய மெசேஜை திரும்பி நார்மல் மெசேஜாக மாற்றுறது தான் என்னென்னா டீக்ரிப்ஷன் அப்படின்னு பேர். ஸோ ஒரு என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுறக்கூடிய அந்த வேலை தான் என்னென்னா இந்த கிரிப்டோகிராஃபி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு கிரிப்டோகிராஃபி இஸ் த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கீப்பிங் மெசேஜஸ் செக்யூர். ஸோ இந்த கிரிப்டோகிராஃபியோட மெயின் பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எ செக்யூர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம் கிரிப்டோகிராஃபிக் டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கிரிப்ட் அனலைசிஸ்னால் த ஆர்ட் ஆஃப் பிரேக்கிங் சைஃபர்ஸ். ஸோ அந்த சைஃபர் அப்படின்றது என்னென்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த சீக்ரெட் மெசேஜ் தான் என்னென்னா சைஃபர் அப்படின்றது. ஸோ அந்த நீங்கள் வித்தவுட் ப்ராப்பர் கீ இல்லாமல் யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அது பேர் என்னென்னா கிரிப்ட் அனலைசிஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்டர் ஏ ரிசீவர் பிக்கு ஒரு சீக்ரெட்டாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹேக்கர் நடுவில் அதை ஹேக் பண்ணி என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா அவர் அதை ஓவர்லுக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி அந்த பார்க்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்னென்னா கிரிப்ட் அனலைசிஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ ஹேக்கிங் தான் என்னென்னா இன்னொரு பேர் தான் என்னென்னா இந்த கிரிப்ட் அனலைசிஸ் அப்படின்னு பேர். அந்த ஹேக்கர்ஸோட இன்னொரு பேர் தான் என்னென்னா கிரிப்ட் அனலைஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ யார் இந்த கிரிப்ட் அனலைசிஸை பண்ணுறாங்களோ அவங்க பேர் என்னென்னா கிரிப்ட் அனலைஸ்ட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு கிரிப்டாலஜி அப்படின்றது. கிரிப்டாலஜினா என்னென்னா த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தட் ஸ்டடீஸ் த மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிரிப்டோகிராஃபிக் மெத்தட்ஸ். ஸோ கிரிப்டோகிராஃபிக் மெத்தட்ஸை நம்ம டீட்டெயிலாக படிக்கிறது தான் என்னென்னா கிரிப்டாலஜி அப்படின்னு பேர். யார் அதை படிக்கிறாங்க, அந்த கிரிப்டோகிராஃபியை படித்து யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க பேர் என்னென்னா கிரிப்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு பேர். ஸோ யார் கிரிப்டோகிராஃபி க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் கிரிப்டோகிராஃபர்ஸ். அதை யார் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்க பேர் கிரிப்ட் அனலைஸ்ட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸு. இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கிரிப்டோகிராஃபி அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரிப்டோகிராஃபி இஸ் த ஸ்டாண்டர்ட் of encrypting all the data and information by converting plain text into ciphertext for secure communication. ஸோ இந்த கிரிப்டோகிராஃபியில் எப்படி ஒரு செக்யூர் கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரிஜினல் மெசேஜ் நத்திங் பட் பிளைன் டெக்ஸ்ட்டை ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டாக அன்ரீடபிள் ஃபார்மெட்டான சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி நம்ம அனுப்புகிறோம் ஃபார் ஏ செக்யூர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரிப்டோகிராஃபிக் வேர்டு பார்த்திங்கன்னா க்ரீக்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த கிரிப்டோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் அர்த்தம். க்ரீக்கில் கிரிப்டோ அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷில் ஹிடன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு கிராஃபின் அப்படின்னா என்னென்னா மீனிங் இஸ் ரைட்டிங். ஸோ ஹிடன் ரைட்டிங் அப்படின்றது தான் என்னென்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னு பேர். இந்த கிரிப்டோகிராஃபியோட மெயின் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி எனேபிள்ஸ் யூ டு ஸ்டோர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் டிரான்ஸ்மிட் இட் அக்ராஸ் இன்செக்யூர் நெட்வொர்க்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்றது என்னென்னா large number of people, millions of people will be using the same network. large number of peoples அதில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு நெட்வொர்க்கில் எப்படி நம்ம ஒரு சீக்ரெட்டாக ஒரு மெசேஜை அனுப்பிக்க முடியும், கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத டீல் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரிப்டோகிராஃபி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு.
ஸோ இந்த கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு சென்டரும் ரிசீவர், ஒரு சென்டர் ஒரு ரிசீவரால் மட்டும்தான் அவங்களால அந்த மெசேஜை வந்து சீக்ரஸியை வந்து பார்த்துக்க முடியும். மற்ற யாராலையும் ஈவன் தோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் லார்ஜ் பீப்புள்ஸ் இருந்தாலுமே இந்த கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சீக்ரஸியை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பேசிக் பிளாக் டயக்ராம் ஆஃப் கிரிப்டோகிராஃபி. இங்கே பாருங்கள், சென்டர்ன்றது இது. ஸோ சென்டர் அனுப்பக்கூடிய ஒரிஜினல் மெசேஜ் தான் பிளெயின் டெக்ஸ்ட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா என்கிரிப்ஷன் பண்ணுறாரு. ஸோ என்கிரிப்ஷன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய பிளெயின் மெசேஜை, அதாவது ஒரிஜினல் மெசேஜை ஒரு அன்ரீடபிள் ஃபார்மெட் சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் என்னென்னா இந்த என்கிரிப்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சென்டர் சைடு நடக்கும். ஸோ அந்த என்கிரிப்டட் இப்போ ஒரிஜினல் மெசேஜை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டை, அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை தான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் மீடியமில் அனுப்பி வைப்பாங்க. இப்போ ரிசீவர் என்ன பண்ணுவார்னா, அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமில் அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அவர் என்ன பண்ணுவார்னா டீக்ரிப்ஷன் ப்ராசஸ் பண்ணுவார். ஸோ அந்த டீக்ரிப்ஷன் ப்ராசஸ் மூலிமா நமக்கு கிடைக்கிறது என்னென்னா ஒரிஜினல் மெசேஜ் கிடைக்கும். ஸோ சென்டர் அனுப்பக்கூடிய ஒரிஜினல் மெசேஜ் வந்து என்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலிமா சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றப்பட்டு சைஃபர் டெக்ஸ்ட்டாக வரக்கூடிய ரிசீவர் எண்டுக்கு வரக்கூடிய மெசேஜ் வந்து டீக்ரிப்ஷன் செய்யப்பட்டு அது வந்து ஒரிஜினல் மெசேஜாக மாறக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் வந்து என்னென்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அதை தான் வந்து நம்ம இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சென்டர் ஏ சென்ஸ் எ மெசேஜ் டு ரிசீவர் பி அப்படின்னு. இப்போ இந்த கிரிப்டோகிராஃபியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். எ சென்டர் ஏ வாண்ட்ஸ் இஸ் மெசேஜ் டு பி சென்ட் இன் ப்ரைவேட் அண்ட் நோ அதர் ஷுட் அசஸ் இட் எக்ஸப்ட் பி. ரிசீவர் பியை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் அவர் கொண்டு வரும்போது ஹீ இஸ் ஃபாலோயிங் திஸ் கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஏ வில் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் இட்ஸ் பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜ் டு சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ என்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலிமா சென்டர் ஏ என்ன பண்ணுவார்னா தாங்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் மெசேஜை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றிடுறாரு. ஸோ த மெசேஜ் டு பி சென்ட் இஸ் என்கிரிப்டட். ஸோ ஒரு மெசேஜ், ஒரிஜினல் மெசேஜ் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றக்கூடியது தான் என்னென்னா என்கிரிப்டட் அப்படின்னு அர்த்தம். என்கிரிப்டட் ப்ராசஸ்னு அர்த்தம். அந்த என்கிரிப்டட் மெசேஜ் வந்து இட் இஸ் ஷேர்டு த்ரூ த டிரான்ஸ்மிஷன் மீடியம் த்ரூ த ரிசீவர். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவர் பி ரிசீவ்ஸ் த என்கிரிப்டட் மெசேஜ் அண்ட் யூசஸ் இஸ் கீ அண்ட் டீக்ரிப்ட்ஸ் இட் டு ஃபைண்ட் த ஒரிஜினல் பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜ். இப்போ என்னென்னா ரிசீவர் சைடு வந்து அந்த வரக்கூடிய சைஃபர் டெக்ஸ்ட்டை டீக்ரிப்ஷன் ப்ராசஸ் மூலிமா டீக்ரிப்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரிஜினல் மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு. This how cryptography works and the data is encrypted to secure from external threats and attacks. ஸோ இந்த மாதிரி என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ப்ராசஸ் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா த்ரெட்ஸ்லேருந்தும் அட்டாக்ஸ்லேருந்தும் நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி அப்படின்னா த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேசிக் கிரிப்டோ சிஸ்டம்ஸ் அப்படின்னா த சிஸ்டம் விச் இஸ் யூஸிங் கிரிப்டோகிராஃபி இஸ் கால்ட் அஸ் கிரிப்டோ சிஸ்டம்ஸ்ன்றது. அதோட சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வந்து அதோட காம்பனன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பிளெயின் டெக்ஸ்ட்டு, என்கிரிப்ஷன் அல்காரிதம், என்கிரிப்ஷன் கீ, சைஃபர் டெக்ஸ்ட்டு, டிக்ரிப்ஷன் அல்காரிதம், டிக்ரிப்ஷன் கீ ஸ்பேஸு, இன்டர்செப்டார் அப்படின்னு இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிளெயின் டெக்ஸ்ட்டு. பிளெயின் டெக்ஸ்ட்டுன்றா என்னென்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரிஜினல் மெசேஜ், அதாவது எந்த மெசேஜை நீங்கள் சீக்கிரட்டாக அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டு. அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் த டேட்டா டு பி ப்ரொடெக்டட் டியூரிங் டிரான்ஸ்மிஷன். எந்த டேட்டாவை நீங்கள் சீக்கிரட்டாக அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அது பேர் தான் பிளெயின் டெக்ஸ்ட்டுன்னு பேர். நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன் அல்காரிதம். என்கிரிப்ஷன் அல்காரிதம் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ்ஸு. என்னன்னா பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுற ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் தான் என்கிரிப்ஷன் அல்காரிதம்ன்றது. ஸோ இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதமோட இன்புட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளெயின் டெக்ஸ்ட், அதாவது உங்களோட ஒரிஜினல் மெசேஜ், அது கூட நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா ஒரு என்கிரிப்ஷன் கீயை கொடுப்பீங்க. அதோட காம்பினேஷன் வந்து அவுட்புட்டில் என்கிரிப்ஷன் அல்காரிதம் அவுட்புட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்கிரிப்டட் மெசேஜ் கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் த சைஃபர் டெக்ஸ்ட், which is nothing but the encrypted version of the original message தான் என்னென்னா சைஃபர் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சைஃபர் டெக்ஸ்ட்டுன்னா என்னென்னு பார்க்குறோம். சைஃபர் டெக்ஸ்ட் இஸ் த ஸ்கிராம்பிள்டு வெர்ஷன் ஆஃப் த பிளெயின் டெக்ஸ்ட் ப்ரொடியூஸ்டு பை த என்கிரிப்ஷன் அல்காரிதம். ஸோ என்கிரிப்ஷன் அல்காரிதம் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் தான் சைஃபர் டெக்ஸ்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிள்டு வெர்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் மெசேஜ். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஸ்கிராம்பிள் வெர்ஷனாக மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளெயின் டெக்ஸ்ட் கூட நீங்கள் என்கிரிப்ஷன் கீயை வச்சு நீங்கள் இந்த இதை பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா யூ வில் கெட் த அவுட்புட் ஆஸ் சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்றது. அதை தான் நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. சைஃபர் டெக்ஸ்ட் இஸ் நாட் கார்டட், இட் ஃப்ளோஸ் ஆன் பப்ளிக் சேனல், இட் கேன் பி இன்டர்செப்டட் ஆர் காம்ப்ரமைஸ்ட்
by anyone who has access to communication channel. ஸோ இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை யாராலையும் நடுவில் இன்டர்ஃபியர் பண்ண முடியும், பட் தே காண்ட் அன்லாக் இட். ஓகேவா? அதுதான் இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டோட இம்பார்ட்டண்ட்டானது. நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன் கீ. இட் இஸ் த வேல்யூ தட் இஸ் நோன் டு த சென்டர். என்கிரிப்ஷன் கீன்றது உங்களுக்கு பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் கூட கொடுக்கக்கூடிய என்கிரிப்ஷன் அல்காரிதமில் கொடுக்கக்கூடிய இன்புட் தான் என்னென்னா இந்த என்கிரிப்ஷன் கீன்றது. இந்த என்கிரிப்ஷன் கீன்றது வந்து நத்திங் பட் இட் இஸ் த வேல்யூ. ஒரு கோடிங் தான் வந்து என்னென்னா இந்த என்கிரிப்ஷன் கீன்றது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த சென்டர் இன்புட்ஸ் த என்கிரிப்ஷன் கீ இன்டு த என்கிரிப்ஷன் அல்காரிதம் அலாங் வித் த பிளைன் டெக்ஸ்ட் இன் ஆர்டர் டு கம்ப்யூட் த சைஃபர் டெக்ஸ்ட். ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற அந்த கோடிங், என்கிரிப்ட் கோடிங் தான் என்னென்னா இந்த என்கிரிப்ஷன் கீ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டீக்ரிப்ஷன் அல்காரிதம் விச் இஸ் டன் அட் த ரிசீவர் சைடு. ஸோ அதுவும் வந்து என்னென்னா இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் த ஒரிஜினல் மெசேஜ். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் த சைஃபர் டெக்ஸ்ட் அண்ட் த டிக்ரிப்ஷன் கீ. ஓகேவா? ஸோ ரிசீவர் சைடில் டிக்ரிப்ஷன் கீயும் சைஃபர் டெக்ஸ்ட்டையும் நீங்கள் டிக்ரிப்ஷன் அல்காரிதமில் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த ஒரிஜினல் மெசேஜ் விச் இஸ் ஆக்சுவலி சென்ட் பை த சென்டர் அப்படின்னு. ஸோ டிக்ரிப்ஷன் அல்காரிதம் எசென்சியலி ரிவர்சஸ் தி என்கிரிப்ஷன் அல்காரிதம். ஸோ டிக்ரிப்ஷன் அல்காரிதம் வந்து இட்ஸ் நத்திங் பட் என்கிரிப்ஷன் அல்காரிதம் என்ன பண்ணுதோ அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இந்த டிக்ரிப்ஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிக்ரிப்ஷன் கீ விச் இஸ் யூஸ்ட் அட் த ரிசீவர். So it is also nothing but the code which is used to decrypt the data. Cipher textலேருந்து நீங்கள் இந்த டிக்ரிப்ஷன் கீயும் சைஃபர் டெக்ஸ்ட்டையும் நீங்கள் டிக்ரிப்ஷன் அல்காரிதமில் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த ஒரிஜினல் மெசேஜ் விச் இஸ் சென்ட் பை த சென்டர் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கீ ஸ்பேஸு. கீ ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் டிக்ரிப்ஷன் கீஸ் இஸ் கால்டு கீ ஸ்பேஸ். ஸோ ரிசீவர் சைடில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்ரிப்ஷன் கீஸ், எத்தனை கீஸ் அவங்கள்ட்ட இப்போ மல்டிப்புளாக நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா ஸோ இந்த ரிசீவர் மஸ்ட் ஹேவ் மல்டிபிள் கீஸ் டு டிக்ரிப்ட் த டேட்டா. ஸோ அந்த மாதிரி எத்தனை கீ இன்வால்வ் ஆகுது ஃபார் டிக்ரிப்ஷனுக்குன்றது தான் என்னென்னா கீ ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்டர்செப்டர்னா இட்ஸ் இஸ் நத்திங் பட் த ஹேக்கர். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கிரிப்ட் அனலைஸ்ட் அப்படின்னு, அதுதான் இன்டர்செப்டர்னு பேர். இட் இஸ் அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி பிட்வீன் சென்டர் ஏ அண்ட் ரிசீவர் பி. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி வந்ததுன்னா அது பேர் என்னென்னா இன்டர்செப்டார் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி. ஓகேவா? இந்த கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன, எப்படி இது வந்து ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டிகிரிட்டி, நான் ரெப்புடேஷன், அத்தன்டிகேஷன், இதெல்லாம் வந்து இதோட ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? இந்த ஃபியூச்சர்ஸ்னால தான் இது வந்து நமக்கு என்னென்னா ஒரு செக்யூர் கம்யூனிகேஷன் கொடுக்குது. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஷியலிட்டி எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த கான்ஃபிடென்ஷியலிட்டி நம்ம என்னன்னு சொல்லலாம், ப்ரைவசி அண்ட் செக்யூரிசி. ப்ரைவசி அண்ட் செக்யூரிசினா தேர் இஸ் அ சீக்ரெட் பிட்வீன் சென்டர் ஏ அண்ட் ரிசீவர் பி. அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த மெசேஜை பார்க்க முடியும். ஹானூக்கர்ஸ் நடுவில் இருக்கிற ஹேக்கர்ஸால் பார்க்க முடியாது. அதனால் இந்த கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுற மூலிமா நம்மளால் என்ன பண்ணலான்னா சீக்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் கேன் ஒன்லி அசஸ் பை த பர்சன் ஹூம் இட் இஸ் இன்டெண்டட். ஸோ யார் சென்டர் ஏவும் ரிசீவர் பியால் மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இது வந்து என்னன்னா கான்ஃபிடென்ஷியலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ சென்டர் ஏவும் பியும் கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக் யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, நடுவில் யாருமே நம்ம மெசேஜை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு அவங்க கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகி செக்யூர்டாக நடக்குது அப்படின்னு அவங்களால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு இன்டிகிரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு, எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணாது தான் என்னென்னா இன்டிகிரிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டிகிரிட்டி டீல்ஸ் வித் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எனி ஆல்ட்ரேஷன் டு த டேட்டா. ஸோ ஒரு மெசேஜ் இன்டிகிரிட்டி நடக்க போகிறதில்ல கிரிப்டோகிராஃபியில். ஸோ அதை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்டிகிரிட்டின்னா என்னென்னா ஆல்ட்ரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுது. The information cannot be modified in storage or transmission medium between sender and intended receiver without any addition to the information being detected. In case அதாவது எதையும் மாடிஃபை பண்ண முடியாது. இன்கேஸ் சம் கேசஸில் இன்கேஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தால் அதை ஈஸியாக நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இது மாதிரி மாடிஃபை ஆகிருக்குன்னு நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கான்ஃபிடென்ஷியலிட்டி அப்படின்னா என்னென்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு நம்பிக்கைத்தன்மை உண்டு பண்ணுது இந்த கிரிப்டோகிராஃபி. அதே நேரத்தில் மெசேஜ் அனுப்பக்கூடிய மெசேஜை எந்த விதமான மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாத அளவுக்கு இது பாதுகாக்குது. இன்கேஸ் அதையும் மீறி ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு.
நெக்ஸ்ட்டு நான் ரெப்பிடிஷன் அப்படின்னா என்னென்னா, it is an assurance that original creator of the data cannot deny the creation or transmission of the said data to be recipient or third party. Creator or sender of information cannot deny his or intention to send the information at later stage அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோகிராஃபி மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா, நான் ரெப்பிடிஷன் ப்ராப்ளமை நம்மளால் கிளியர் பண்ணிக்க முடியுது. நான் ரெப்பிடிஷன் அப்படின்னா என்னத்தனா, இப்போ வந்து சென்டர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு ரிசீவர் பிக்கு. அவர் என்னன்றாருன்னா, நான் அந்த மெசேஜ் அனுப்பலை அப்படின்றாரு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கிரிப்டோகிராஃபியில் கிடையாது. ஏன்னா கிரிப்டோகிராஃபி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும் யார் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, யார்கிட்டருந்து அந்த மெசேஜ் வந்திருக்குன்னு இந்த கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக் மூலிமா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் வந்து இப்போ ரிசீவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து சென்டர் வந்து அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இந்த கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்கில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரிசீவர் பி வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு. அதே நேரத்தில் இன்கேஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் நான் ரெப்பிடிஷன் அப்படின்றது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, இந்த cannot deny his or intention to send the information at later stage. நான் இப்போ அனுப்பலை, அப்புறமேட்டு அனுப்புகிறேன்லாம் டினி பண்ண முடியாது. அனுப்புனாங்களா அனுப்பலையான்றதை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அத்தன்டிகேஷன்னா என்ன அப்படின்னா, authentication provides the identification of the originator. It confirms to the receiver that the data received has been sent only by the identified and verified sender. ஸோ 2 பேருக்கு மத்தியில் ஒரு அத்தன்டிகேஷன் க்ரியேட் பண்ணுது. அதாவது இந்த சென்டர் தான் வந்து இந்த ரிசீவருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு அத்தன்டிகேஷன். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வில் ஹாவ் ஏ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. யார் இதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து சென்டர் ஏ வந்து ரிசீவர் பிக்கு தான் அனுப்புகிறோன்ற ஒரு அத்தன்டிகேஷன் இருக்கும். அதே நேரத்தில் ரிசீவர் பிக்கு சென்டர் ஏ தான் அனுப்புகிறாரு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் அதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதை என்ன பண்ணுன்னா, இந்த கிரிப்டோகிராஃபிக் மெத்தட் வந்து அத்தன்டிகேஷனை க்ரியேட் பண்ணுது. ஐடென்டிஃபைஸ் தி ஐடென்டிட்டிஸ் ஆஃப் சென்டர் அண்ட் ரிசீவர்ஸ் ஆர் கன்ஃபர்ம்டு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி தான் நமக்கு கிரிப்டோகிராஃபிக் இதே நடக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபி இஸ் கிளாசிஃபைடு இன்டூ 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். இந்த கிரிப்டோகிராஃபின்றது வந்து 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக நம்மளால் இது பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி நம்மளால் இதை பிரிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப முன்னாடி யூஸ் பண்ண டெக்னிக் இல்லைன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் என்னென்னா இந்த சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்றது. இதோட இன்னொரு பேர் என்னென்னா ப்ரைவேட் கீ கிரிப்டோகிராஃபி இல்லைன்னா சீக்ரெட் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து பண்ணுறது என்னென்னா அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு பேர், இல்லைன்னா அதை பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இப்போ த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் கிரிப்டோ சிஸ்டம் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் கீ. ஸோ நீங்கள் எப்படி கீயை யூஸ் பண்ணி என்கிரிப்டும் டீக்ரிப்டும் பண்ணுறீங்க, உங்களோட சென்டர் சைடு எப்படி என்கிரிப்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணுறீங்கிறத வச்சு தான் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன் எனி கிரிப்டோ சிஸ்டம் போத் என்கிரிப்ஷன் கீ அண்ட் டிகிரிப்ஷன் கீ ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் அப்படின்னு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற என்கிரிப்ஷன் கீயும் டிகிரிப்ஷன் கீயும் ஒன்று அசோசியேட்டட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, it is practically impossible to decrypt the ciphertext with the key that is unrelated to the encryption key. ஒரு என்கிரிப்ஷன் கீக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டிகிரிப்ஷன் கீயால் அந்த என்கிரிப்ட் பண்ணக்கூடிய மெசேஜை வந்து டிகிரிப்ட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ எந்த என்கிரிப்டட் கீ பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான டிகிரிப்டட் கீ இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்கிரிப்டட் வெர்ஷனை உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெட்ரிக் கீ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சேம் கீ இஸ் யூஸ்டு ஃபார் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் அப்படின்றது தான் என்னென்னா சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு பேர். அதாவது சென்டரும் ரிசீவரும் ஒரே கீயை வந்து ஷேர் பண்ணி அவங்க என்கிரிப்ஷனும் டிகிரிப்ஷனும் பண்ணாங்கன்னா அது பேர் சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு பேர். அதை தான் வந்து ப்ரைவேட் கீன்னுவாங்க. ஏன்னா சென்டரும் ரிசீவர் மட்டும்தான் அந்த கீயை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ப்ரைவேட் கீ இல்லைன்னா சீக்ரெட் கீ. ஏன்னா அது சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும். வேறு யாருக்காவது அந்த ஹேக்கர்ஸ் கிடச்சதுன்னா அவங்க ஈஸியாக அன்லாக் பண்ணி பார்த்துருவாங்க. ஓகேவா? ஸோ சென்டரும் ரிசீவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கீ இருந்ததுன்னா அதுதான் என்னென்னா சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு பேர். சென்டரும் ரிசீவர் மட்டும் ஒரே கீயை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்கிட்ட வேறு கீ இருக்கும், ரிசீவர்கிட்ட வேறு கீ இருக்கும். அதாவது விச் இஸ் யூசஸ் 2 செட் ஆஃப் கீஸ் நத்திங் பட் பப்ளிக் கீ அண்டு ப்ரைவேட் கீ. ஸோ பப்ளிக் கீயை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்டரும் ரிசீவரும் ஷேர் பண்ணிக்குவாங்க.
ப்ரைவேட் கீயை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஒரு கீயை வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்படின்றது தான் என்னென்னா அசிம்மெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு அர்த்தம். ஹேஷ் ஃபங்க்ஷன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஹேஷ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் விச் கிரியேட்ஸ் தி நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் கிவன் இன்புட். நீங்கள் இன்புட் என்ன மாதிரியாக கொடுத்தாலுமே அவுட்புட் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நியூமரிக்கல் வேல்யூ தான் கொடுக்கும். இந்த ஹேஷ் கோடை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து ஒரிஜினல் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லு கிரிப்டோகிராஃபிக் பேசிஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அதை வந்து என்னென்னா இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி அண்ட் ஃபியூச்சர்ஸ், வாட் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து கிரிப்டோகிராஃபிக் டேர்ம்ஸ். ஓகேவா, இதெல்லாம் இங்கே வந்து முக்கியம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ்ப்பா.